விழித்து கொண்டு ம். அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். ஸ்தோத்திரம். இங்க யோசுவாவுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது. யோசுவா முதல்ல யாருன்னு நான் சொல்லிடுறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட வந்த நாட்கள்ல, விடுதலை கொடுத்து அழைத்து கொண்டு வரப்பட்ட நாட்கள்ல அவர்களை நடத்தின 2ஆம் தலைவன் தான் யோசுவா. முதல் தலைவன் மோசே. மோசேக்கு அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின 2ஆம் தலைவன் யாருன்னா அது யோசுவா. இந்த யோசுவாவுடைய ஊழியம் என்னவென்றால் தேசங்களை பங்கிட்டு கொடுப்பது. தேசங்களை பங்கிட்டு கொடுப்பதுதான் யோசுவாவுடைய பிரதானமான ஊழியம். அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் யோர்தானை கடந்து வெளியே வரணும். அடுத்து எரிகோவை தகர்க்கணும். அடுத்து ஆயிப்பட்டினத்தை முறியடிக்கணும். இப்படி அடுத்தடுத்த பட்டணங்களை ஜெயித்து தான் அவர் தேசங்களை பங்கிட்டு கொடுக்கணும். இதுதான் யோசுவாவுக்கு கொடுத்த பிரதானமான ஊழியம். முதல் ஊழியத்தை யோசுவா வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்துட்டார். யோர்தானை கடந்து வந்துட்டார். யோர்தானை கடந்து வந்ததுக்கு பிற்பாடு எரிகோவை இப்ப தகர்க்கணும். அந்த நாட்கள்ல, யோசுவா வாழ்ந்த நாட்கள்ல எரிகோ கோட்டையை தகர்த்து, அதாவது அதற்குள் பிரவேசித்து மறுபக்கம் வந்தவன் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு கட்டளைகளும் ஆபத்துகளும் உபாய தந்திரங்களும் நிறைந்த இடம் தான் எரிகோ. ஏன்னா அதனுடைய அலங்கமே ரொம்ப பிரமாண்டமாக வர்ணித்து கட்டப்பட்ட ஒரு அலங்கம். இப்ப அந்த அலங்கத்தை தாண்டணும், ராஜா உத்தரவு கொடுக்கல. அலங்கத்தை கடந்துதான் போகணும், ராஜா உத்தரவு கொடுக்கல. இப்ப ராஜா உத்தரவு கொடுக்காம போக முடியாது. ஜெபிக்கிறாங்க, துதிக்கிறாங்க. எரிகோ கோட்டை விழுந்தது. எரிகோவின் மேல் ஏறி போனாங்க. இப்ப ஆயிப்பட்டினத்துக்கு நேரா வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு வார்த்தையை சொல்றாங்க. 1-2 வசனத்தை வாசிக்கலாமா? சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூத கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீருக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து யோசுவாவிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம். எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர்தான் என்றார்கள். இப்ப ஆயிப்பட்டினத்துடையதான நிலவரம் என்னவென்று யோசுவா வேவு பார்க்க அனுப்பின நபர்கள் சொல்லிவிட்டாங்க. அது ரொம்ப பெரிய பட்டணம்லாம் இல்லப்பா, நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம். யோசுவா நீங்கெல்லாம் இதுல தலையிட வேணாம், நம்மோடு சேர்ந்த என்னோடு இருக்கிற ஒரு கொஞ்சம் பேர் போனா போதும், ஒரு 50, 60, 70 பேர் போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு யோசுவாவுக்கு கீழே இருந்த அந்த நபர்கள் சொல்லி ஆயிப்பட்டினத்துக்கு போயிட்டாங்க. போன இடத்துல நடந்த சம்பவம் தலைகீழா மாறிடுச்சு. ஜெயிக்க வேண்டிய இடத்துல தோத்து போயிட்டாங்க. ஜெயிக்க வேண்டிய இடத்துல தோத்து போயிட்டாங்க. அதனாலதான் இப்ப யோசுவா அழுகிறாரு. இப்ப யோசுவா புழுதியை தன் தலையில் மேல் போட்டுக்கொண்டு அழுகிறதுக்கு காரணம் என்னன்னா, லெகுவாய் ஜெயிக்க வேண்டிய இடத்தில் நான் தோத்து போய் விட்டேனே. ஈஸியாக நான் ஜெயிக்க வேண்டிய இடத்துல நான் தோத்து போயிட்டு வந்துட்டேன். கஷ்டமான பாதைகளை நான் வெற்றியை அடைந்தேன், வெற்றியை அடைய வேண்டிய இடத்தில் நான் தோல்வி அடைந்தேன்னு சொல்லி இந்த தோல்வியை யோசுவாவால் ஏற்றுக்க முடியல. அழுகிறார், உட்காந்து அழுகிறார், 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 அழுது கொண்டே இருக்கிறார். இந்த அழுகைக்கு பிற்பாடு தேவனுடைய வார்த்தை வருகிறது. நம்ம அதை பிறகு வாசிக்கலாம். அப்ப இன்றைக்கு செய்திக்கு ஒரு தலைப்பு என்னவென்றால், தோல்வியில் ஜெயம் கொடுக்கும் தேவன். தோல்வியில் ஜெயம் கொடுக்கும் தேவன். இப்ப ஈஸியா ஜெயிக்க வேண்டியதான ஆயிப்பட்டினத்துல தோத்து போன யோசுவா தேவ சமூகத்தை நோக்கி நிற்கிறாரு. நான் ஜெயிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்பது இரண்டாவது. நான் ஏன் தோற்று போனேன், அதுதான் முக்கியம். இன்றைக்கு நம்முடைய தேசத்துல அநேக பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. கிரிக்கெட்டா இருக்கட்டும், ஃபுட்பாலா இருக்கட்டும், பேஸ்கெட் பால், ஹாக்கி, இப்படி அநேக ஸ்போர்ட்ஸ் இருக்கு. அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ல இருக்கிறதான ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் மேனும் பார்த்தோன்னா, ஸ்போர்ட்ஸ் உமனையும் பார்த்தோன்னா,
நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்போ வரக்கூடிய ஒரு சீசன் வருது, என்னப்பா அது, ஐபிஎலுக்கு எப்போலேருந்து அவங்க ஆயத்தமாவாங்க, அந்த ஐபிஎல் முடிஞ்சு அடுத்த ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது அதுக்கு அடுத்து டெஸ்ட்டு, வேர்ல்டு கப்பு, இப்படி இதெல்லாம் இருக்கும், ஒன் டே மேட்ச்சு இதெல்லாம் இருக்கும். ஒவ்வொரு மேட்சும் ப்ராக்டிஸ்லேயே தான் இருப்பாங்க. எல்லாருமே ஆட தெரிஞ்சவங்க தான். ஏன் தோற்று போகிறாங்க? கப்பு எவனோ ஒருத்தன் தான் அடிக்கிறான். மீதி அத்தனை பேரும் தோற்று போக காரணம் என்ன? அது நமக்கு முக்கியம் இல்லை. நம்ம சொல்லுவோம், நம்ம வந்து நிறையாருடைய ரசிகர்களாக இருக்கலாம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அவன் தான் ஜெயிக்கணும், இவன் தான் ஜெயிக்கணும். நம்ம இங்கே உட்காந்து கூப்பாடு போட்டுக்கிட்டு இருப்போம். அது ரெண்டாவது. அவன் ஒரு சரியான ஒரு கிரிக்கெட் பிளேயரு. அவனுடைய தேசத்தில் ஆடும் பொழுது அவனை ஜெயிக்க யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு டீமை வந்து இன்றைக்கு இந்தியாவில் உருவாக்கி அதற்கு ஒரு டீமுக்கு ஒரு பெயரை வச்சு அவளை விளையாட விட்டு அதில் ஒருவருக்கு பரிசு கொடுக்குறாங்க. ஒருவன் தான் ஜெயிக்கிறான். அப்போ மற்றவனுக்கு விளையாட தெரியாதா? இல்லை சரியான பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுக்கலையா? இல்லை, நல்ல ப்ராக்டிஸ் இருக்குது, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எல்லாம் தெரிஞ்ச பசங்க தான், ஆனால் தோற்று போகிறாங்க. அப்போ தோல்வி எப்படிப்பட்ட ஒரு வேதனையை கொடுக்கும்? ஒன்றுமே தெரியாமல் தோத்துட்டு வர்றது ரெண்டாவது. எனக்கு ஒரு ஞாபகம் ஒன்று வருது. நான் சிறு வயதாக இருக்கும்போது, சிறு வயதுனாக்க ஒரு 5வது 6வது படிச்சுட்டு இருக்கும் பொழுது, என்னுடைய பேக்ரவுண்ட் ஆர்சி. நான் ரோமன் கேத்தலிக்லேருந்து ரசிக்கப்பட்டு பெண்டிகாஸ்குள்ளே வந்த ஒரு நபர். அப்போ 5-6 வயது படிக்கும் பொழுது அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விபிஎஸ் ப்ரோக்ராம் நடக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி அங்கேயும் என்ன பண்ணும், ஃபாதருடைய கேம்பில் ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். ஃபாதர்ஸ் எல்லாம் உட்காந்து படிக்கிறதானா அந்த மாடத்தில் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க. அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதான எல்லா சர்ச்சஸில் இருக்கிறதான ஆர்சி பிள்ளைங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு, கிறிஸ்டின் பசங்கள்லாம் கூப்பிட்டு ஒவ்வொருவரும் ஒரு விதமான ப்ரோக்ராம் பண்ணணும். டான்ஸு, ட்ராமா, ஸ்பீச்சு, இப்படி மோனோ ஆக்டு, சோலோ பர்ஃபார்மன்ஸ், இப்படி பல காரியங்கள் இருக்குது. இதில் பல காரியத்தில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும், போயிட்டு நல்லா நடித்து அது ஆயத்தமாகி வரணும். நான் ஒரு ஸ்கிட் எடுத்தேன், என் ஃப்ரெண்டு ஒரு ஸ்கிட் எடுத்தேன். எல்லாமே சோலோ பர்ஃபார்மன்ஸ் தான். எல்லாருமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனோம். நாங்கள் யாருமே ஜெயிக்கலை. ப்ராக்டிஸே பண்ணாதவன் ஜெயிச்சுட்டு போயிட்டான். எங்கள் கூட வந்தவன் தான், அவனும் எங்களை போல ஒரு சோலோ ஆக்ட் தான். எனக்கு கொடுத்த டாபிக் எதுனாக்க, கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலை சந்தித்த அந்த சந்திப்பு தான் நான் நடிக்க வேண்டிய பர்ஃபார்மன்ஸ். சோலோவாக நடிக்கணும். குதிரை ஓட்டுற மாதிரி போகணும். குதிரை ஓட்டும் பொழுது ஒரு ஒளி என்னை படும்போது அந்த ஒளியை போல பேசணும். இப்படி ஒரு 3 விதமான ஒரு கேரக்டரை உள்ள கொண்டு நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன். தோற்று போயிட்டேன். வந்துச்சு பாருங்க அழுக. நான் ஒரு பக்கம் அழுகிறேன், என் கூட சேர்ந்து இன்னொருத்தையும் ஒரு பக்கம் அழுகிறேன். ஏன்டா அழுகிறேன்னு கேட்டாக்கா சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறாங்க, ஃபாதர்ஸ் வந்து கேட்குறேன், ஏன்ப்பா அழுகிற? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பிரயாசப்பட்டேன், நான் தோற்று போயிட்டேன். சரி, அவன்லாம் பாருங்க ஒன்றுமே பண்ணலை, அவன்லாம் ஜெயிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்களாம் சொல்லிட்டு அழுதது உண்டு. அப்போ நம்ம படுகிற பிரயாசம் வீணாய் போகும் பொழுது நம்மை அறியாமல் நமக்குள் என்ன வருது? கண்ணீர்கள் வருது. நம்ம படுகிற அநேக பிரயாசங்கள் ஏன் நம்ம வாழ்க்கையில வீணா போகுது? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நல்லா வேலைக்கு போகிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், தேவனுக்கு உற்சாகமாக தசம பாகம் கொடுக்குறோம், தேவனுக்காக செயல்படுறோம், குடும்பத்துக்காக நம்ம உழைக்கிறோம், நம்முடைய பிள்ளைங்களுக்காக செலவு பண்ணுறோம், மனைவிக்காக செலவு, இப்படி எல்லாமே சரியாக பண்ணுறோம், நல்லா பிரயாசப்படுறோம். ஆனால் ஏன் தோல்வி அடைகிறோம்? இதுதான் யோசுவாவுக்குள்ள இருந்த குழப்பம். எல்லாமே சரியாக தானே பண்ண, ஏன் நான் தோல்வி அடைஞ்சேன்? அழுகிறாரு. கர்த்தருடைய பதில் வருகிறது. தோல்வியை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்ததான யோசுவாவுக்கு தோல்வியின் காரணத்தை கர்த்தர் கூறுகிறார். வாசியுங்கள். அதாவது தோல்வியின் காரணம் என்பதை விட தோல்வி எப்படிப்பட்ட வேதனையை தனக்கு ஏற்படுத்தியது என்று இப்ப யோசுவா கூறுகிறார். வாசியுங்க 7-8. யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கையில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக சொன்ன அதே வார்த்தையை இப்ப யோசுவா சொல்றாரு. நான் யோர்தானை கடக்காமல் தான் எனக்கு நலமாயிருக்கும். நான் யோர்தானை கடந்து வராமல் தான் எனக்கு நலமாயிருக்கும்.
இப்பொழுது வெற்றியாய் இருக்க வேண்டிய ஜனங்கள், நெஞ்சை நிமிர்த்தி நடக்க வேண்டிய ஜனங்கள் முதுகை காட்டி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, நான் ஜனங்களுக்கு இப்பொழுது எதை சொல்லுவேன்? ஜனங்களுக்கு நான் எதை சொல்லுவேன்? என்னத்தை நான் சொல்லுவேன்? நான் என்ன சொல்லி அவங்களை தேற்ற போறேன்? நம்மளும் சில சமயங்களை யோசிப்போம்ல. என்ன யோசிப்போம்? நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை நான் வாழணும்? ஒண்ணு, அதை கேட்காத, இதை பார்க்காத, அதை தொடாத, இதை சாப்பிடாத பல கண்டிஷன். இந்த கண்டிஷனுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை நான் ஏன் வாழணும்? என்னை ரொம்ப நெருக்கிறாங்க, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. நான் இவ்வளவு பிரயாசப்பட்டு வந்தேன், நான் ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? ரட்சிக்கப்பட்ட மனுஷங்க எனக்கு சரியான ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டுறாங்களே. ஆவிக்குரிய மனுஷங்கன்னு பேருக்கு இருக்கிறாங்க, ஆனா அவங்க எதுலையும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறாங்க. நான் பேசாம அங்கேயே இருந்திருக்கலாம். எதுக்கு நான் இங்க வந்தேன்? இதுக்கு நான் பேசாம அங்கேயே எதுக்கு நான் இங்க வந்தேன்? நம்ம யோசிக்கிறது உண்டு. அதே போலதான் யோசுவாவும் சொல்லுகிறான், நான் யோர்தானை கடக்காமல் இருந்தாலும் எனக்கு நலமா இருக்கும். ஏன்னா யோர்தானை கடந்தது சாதாரண விஷயம் இல்லை. யோர்தானை கடந்து வந்து யோர்தானை நடுவில் வந்து 7 கல்லை நட்டு 12 கல்லை நட்டு வச்சு இந்த 12 கல்லையும் பின்னாடி வர சந்ததிக்கு சொல்லி என்ன சொல்லு, இந்த கடலை தாண்டிதான் உன் தகப்பனும் உன் தாயும் உன் தாத்தனும் உன் பாட்டியும் உன் பூட்டனும் உன் பூட்டியும் என்ன பண்ணாங்க, வந்தாங்கன்னு போய் சொல்லுன்னு சொல்லி இவ்வளவு பிரம்மாண்டமான சாட்சியை கொடுத்தீரே. எரிகோ கோட்டையில் இருக்கிற ராகா பெண்ணும் ஒரு பெண்ணு சொல்றா, உங்களுடைய தேவன் எகிப்தின் ஜனங்களுக்கு செய்ததை கண்டு எங்கள் இருதயங்கள் கரைந்து போனதுன்னு ராகாப்பு சொன்னா, இவ்வளவு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்த தேவன் இந்த சொற்ப ஜனங்களிடத்தில் ஏன் தோற்று போக வைத்தீர்? ஏன் நாங்க முதுக காட்டி வரணும்? நான் என்ன சொல்ல போறேன் இப்ப ஜனங்களுக்கு? ஒரு பெரிய நகரமா இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம விட அவங்க பலத்துல மிகுதியா இருக்காங்க, நம்ம தோத்துட்டோம்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம். நம்மை பார்க்கும் சொற்ப ஜனங்கள்னு ஊரே தண்டோரா போட்டாச்சு. இப்போ தோல்வி அடைஞ்சதுக்கான காரணத்துக்கு என்னன்னு சொல்றது? ஏன் முதுக காட்டி நம்ம ஓடுறோம்? வாங்க பேசாம மறுபடியும் எகிப்துக்கு போலான்னு நான் என்ன சொல்லுவேன்? இன்றைக்கு நிறைய பேரை சமாளிக்க முடியல. எதையாவது கேட்ட போங்க பாச, நான் மறுபடியும் அங்கேயே போறேன் அப்படின்றாங்க. இதுக்கு நான் பேசாம நான் அங்கேயே இருந்துக்கிறேன், போங்க பாச, நம்மளால சமாளிக்க முடியல அப்படின்றாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும். என்ன பதில்? தேவன் சொல்றாரு, தோல்வியின் காரணத்தை இப்பொழுது தேவன் யோசுவாவுக்கு சொல்லுகிறார். 10, 11, 12 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? நீ இப்படி விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். போதும். இப்ப கர்த்தருடைய வார்த்தை யோசுவாவுக்கு வந்துருச்சு. என்ன சொல்றாரு? சாபத்தீடான காரியங்கள் உன்கிட்ட இருக்கு, வஞ்சிக்கிற காரியம் உன்கிட்ட இருக்கு. என் கட்டளையை மீறிய உடன்படிக்கையை மீறி சாபத்தினதை எடுத்துக்கொண்டு களவு செய்து வஞ்சித்து தங்கள் பண்டம் பாத்திரங்களுக்குள் ஒளித்து வைத்திருக்கிறார்கள். அங்க வைத்திருக்கார்கள் தான் இருக்கு, நான் ஒளித்து வைத்திருக்கான்னு சேர்த்து சொல்றேன். பண்டம் பாத்திரங்களுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அதை அவன் நீக்கி போடுற வரைக்கும் நான் அவன் கூட இருக்க மாட்டேன். நான் அவன் கூட இல்லைன்னா நீ போற இடத்துல எங்கேயுமே வெற்றியே இல்லை. இந்த ஆயிப்படத்தை நீ தாண்ட மாட்ட. போகிற இடத்துன்னு இல்லை, நீ இப்ப தோத்த இடத்தை விட்டு நீ நகர மாட்டே. இங்கேயும் நீ லாக் பண்ணிடுவேன், பார்த்துக்க. உனக்குள் இருக்கிற அந்த வஞ்சிக்கப்பட்ட சாபத்தினானதை நீ வெளியே ஏற்றுவன்னா இந்த ஆயிப்பட்டினத்தை ஜெயிப்ப, அடுத்து போகிற இடத்துல ஜெயிப்ப. இல்லைன்னா இந்த இடத்த தாண்ட மாட்டேன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை ஸ்ட்ராங்கா வருது. இப்போ யோசுவாவுக்குள்ள ஒரு குழப்பம், நான் என்ன செய்யறது? நான் என்ன செய்யறது? கர்த்தருடைய வார்த்தை இப்படி இருக்கு, கர்த்தருடைய ஜனங்களோ பரிசுத்தமா இருக்கிறாங்க. இதை நான் எப்படி போய் ஜனங்கள் மத்தியில சொல்றது? ஏன்னா கர்த்தருடைய ஜனங்கள் அவ்வளவு பரிசுத்தவான்கள். யார் நம்பினா? யார் நம்பினா? யோசுவா நம்பினார். கர்த்தருடைய ஜனங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல ஜனங்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை போல ஒரு உத்தம புத்திரர்கள் உத்தம புத்திரிகள் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு யார் நம்பினா? ஆனா கர்த்தர் சொல்ற வார்த்தை அவங்களுக்குள்ள தாண்டா சாபமான எல்லாமே இருக்கு அப்படின்னு. அவன் வீட்டுக்குள்ள பண்டம் பாத்திரத்தை திறந்து பாரு, பூரா விக்கிரகமா இருக்கும் அப்படின்றாரு.
இப்ப சொல்றாரு ஒரு வார்த்தை, யோசுவாவே நீ போய் ஜனங்களுக்கு சொல்லு. என்ன சொல்லு? வாசிங்க அடுத்த வசனத்தை. எழுந்திரு. நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். அடுத்த வருஷத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கங்க. இஸ்ரவேலரே, இஸ்ரவேலரே, சபையாரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. போதும். சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து விலக்கி தீரும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது என்று இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப சபையை பரிசுத்தப்படுத்தும்படி கர்த்தர் சொல்லி அனுப்பின வார்த்தை என்ன? சாபத்தீடான பொருள் இன்னும் நம்முடைய வீடுகளில் குடியேறி கொண்டு இருக்கிறது. குடியும் இருக்கிறது, குடியேற்றியும் இருக்கிறோம். என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? அழகான ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புறாரு. யோசுவா, நீ எதுவும் சொல்ல வேணாம், நான் சொல்றதை மட்டும் சொன்னா போதும். என்ன சொல்லணும் ஆண்டவரே? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள சாபமான காரியம் இருக்கு, அதை தூக்கி போட சொல்லு, நான் வெற்றியை கொடுக்குறேன் அப்படின்னு. ஆள் யாரு, ஊர் யாரு, பேர் யாரெல்லாம் சொல்லல, பொதுவா சொல்லி அனுப்புறாரு. இதை நீ போய் சொல்லு, தன்னை போல காரியம் நடக்கும், நீ போ அப்படின்ற. அப்ப நாம் தோல்வி அடைந்து கிடப்பதற்கு காரணம் என்ன? நமக்கு தெரியாமலேயே நம்மேல் விழுந்த சாபத்தை நாம் சுத்திகரிக்காமல் நாம் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கும் பொழுது சில இடங்களில் வெற்றியும் சில இடங்களில் முக்கியமான இடங்களில் தோல்வியும் அடைந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த தோல்வியை ஜெயமாய் மாற்றும்படி கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. உன் வாழ்க்கையில நீ அடைந்த எல்லா தோல்வியும் உனக்கு வெற்றியாய் மாற வேண்டும் என்றால் நான் விரும்பாத சாபம் அடைந்த சில காரியங்களை உன்னிடத்திலிருந்து நீ எடுத்து போடு. உன்னிடத்திலிருந்து நீ அப்ப இன்றைக்கு நாம் நம்மை சுத்திகரிக்க வேண்டிய வார்த்தை எது என்றால், நம்முடைய சாபம், அதாவது தேவன் விரும்பாத நம்மிடத்தில் குடியிருக்கிற சாபத்தை வெளியேற்ற வேண்டும். நம்மிடத்தில் நாம் குறியேறி வைத்திருக்கிற அந்த சாப பொருட்களை வெளியேற்ற வேண்டும். இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு பிடித்தமான ஒரு அம்மா என் மனதுக்கு வருவாங்க. யாக்கோபின் நேசத்துக்குரிய மனைவி. அப்படி போடு. யாக்கோபு நல்லவன் தான், லேயாள் நல்லவங்க தான், ராகேலும் நல்லவங்க தான். அவங்கள குறையெல்லாம் இல்லை. அவங்க பாவம் செய்தவங்கன்னு சொல்லலை. அவங்களிடத்துல எந்த ஒரு குறையும் கிடையாது. ராகேல் இடத்துல, லேயாள் இடத்துல எந்த குறையும் இல்லை, யாக்கோபு இடத்துல எந்த குறையும் இல்லை. ஆனா ஒரு குறை இருக்கு. தேவன் விரும்பாத ஒரு காரியம் ராகேல் எடுத்து வந்துட்டார். அது அவளுடைய அறியாமையில் இருக்கலாம், ஆசையில் இருக்கலாம், அல்லது தகப்பனுடைய ஞாபகமாக கூட இருக்கலாம். இன்றைக்கு நம்ம சில ஞாபக குறியீடுகளை சில வைத்திருக்கிறே சாபமாக தான் இருக்கு. இன்னைக்கு நாம சில ஞாபக குறியீடு வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவே பெரிய சாபம். ஏன்னா ராகேல் என்ன நிலைமையில் எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல. ஏன்னா தன் தகப்பனை விட்டு அடுத்து யாக்கோபை நம்பி வாழ போகிறோம். ஸோ தன் தகப்பன் நமஸ்கரித்த அந்த சிலையை நான் எடுத்துட்டு வந்தா அது என் தகப்பன் ஞாபகம். அதை நான் பார்க்கும் பொழுதெல்லாம் என் தகப்பன் ஞாபகத்துக்கு வருவார். அதுகிட்ட பேசும்போது எங்கள் அப்பாட்ட பேசுகிற மாதிரியே எனக்கு இருக்கு. சில பேர்லாம் சொல்கிறாங்க, இப்படி ஃபோட்டோவை பார்த்து பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. கேட்டால் எங்கள் அப்பாட்டையே பேசுகிற மாதிரி இருக்கு, எங்கள் அம்மாட்டையே பேசுகிற மாதிரி இருக்குன்னு. நாள் அடைவில் அதற்கு அப்படியே விழுந்து போயிடுறாங்க. கடைசியில் அவங்களுக்கு வைக்கிற பேர் என்ன? பைத்தியம், முட்டாள், மூடன், தானாக பேசி கொள்ளுகிறவன், இப்படி பல பேர் ஒரு சரி இருந்துட்டு போட்டோம். இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் ராகேல் பொருளை எடுத்துட்டு வந்துட்டாங்க. நம்மளும் அப்படிதானே வச்சிருக்கோம் சில பொருளை. எங்க அம்மா ஞாபகமா இதை நான் பத்திரமா வச்சிருக்கிறேன். இது எங்க அம்மா போட்டிருந்த கடைசி தாலி, இது எங்க அப்பா போட்டிருந்த கடைசி மோதிரம், இது எங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி கட்டியிருந்த புடவை. அதெல்லாம் நான் சாபம்னு சொல்ல வரல. நீங்க அது கொடுக்கிற முக்கியத்துவம் அது உங்களை சாபமா மாத்துதுன்னு சொல்றேன். அது உங்களை எப்படிப்பட்டதா மாத்துது? உங்களை அடிமையா மாத்துது. நீங்க உங்களை எமோஷனலா கிளப்பி விடுறதே இப்படிப்பட்ட பொருள் தான். நீங்க நல்லா இருப்பீங்க, இன்னைக்கும் சொல்றேன், நம்ம நல்லா இருப்போம். எப்ப தெரியுமா? நம்மளுடைய எமோஷனல் நம்ம வெளியே எடுக்காத வரைக்கும் நம்ம நல்லா இருப்போம். சில பேர்லாம் பாருங்களேன், நல்லா ஃபோன் ஓடிட்டு இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க.
அவன் மறக்க வேண்டிய ஒரு ஃபோட்டோ வந்து நிற்கும் கண்ணுக்கு முன்னாடி. அப்படியே அவ்வளோதான், மதியம் சாப்பாடு இறங்காது, முடிஞ்சு. இப்போ அவன் சாபமா மாற எது காரணம்? அவன் ஞாபகமாய் சேர்த்து வைத்திருந்த சில பொருட்களே. நான் பொதுவாக தான் சொல்கிறேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, சரியா? அதனால் சபையார் வந்து நீங்கள் பாட்டுக்கு எதையாவது நினச்சிக்கிட்டு இது பண்ணாதீங்க. நான் பொதுவாக தான் சொல்கிறேன். அப்போ சில ஞாபகத்துக்கு நம்ம வைத்துக்கிற விஷயமே அது சாபமாக மாறுது, பிரச்சனைக்குள்ள ஆகுது. எனக்கெல்லாம் நடந்திருக்கு. தெரியாதனமாக இருந்த சில காரியங்களாம் என்னை பெரிய பிரச்சனைக்குள்ள கொண்டு போய் தள்ளியிருக்கு. அப்ப நம்மிடத்திலிருந்து நீக்கி போட வேண்டிய காரியங்களை நாம் ஜாக்கிரதையா இருந்து நீக்கி போடுவது நமக்கு அவசியம். அது நம்முடைய வாழ்க்கையில தோல்வியை தான் கொடுக்கும். அது நம்முடைய வாழ்க்கையில எதை தான் கொடுக்கும்? வெற்றி அல்ல, தோல்வியை மட்டும்தான் கொடுக்கும். தேவன் நமக்கு வேண்டாம் என்று விளக்கின ஒரு காரியம் நம்மிடத்தில் இருக்கா இல்லையா என்பதை நாம் தெளிவாய் ஆராய்ந்து பார்த்து சோதித்து அறிய வேண்டும். தான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு தன்னை சோதித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். தன்னிடத்தில் என்ன இருக்கு, தான் பாக்கெட்ல என்ன இருக்கு, தான் பேக்ல என்ன இருக்கு, தான் போன்ல என்ன இருக்கு, தான் வீட்டுல என்ன இருக்கு, தான் ரூம்ல என்ன இருக்கு, தன்னுடைய பர்சனல்ல என்னென்ன விஷயங்கள் நம்ம ஒளிச்சு வச்சிருக்கிறோம், அது எது சாபம், எது அக்கிரமம், எது அநியாயம், எது களவு, எது பொய், எது உண்மை, எது நியாயம், எது தேவனுக்கு பிரியமே, எதுக்கு தேவனுக்கு பிரியமில்லாத, இப்படி எல்லாத்தையும் சோதித்து அறியணும். நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை மாத்திரம் உங்களிடத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப யோசுவாவுக்கு வார்த்தை வருது, யோசுவாவே உன் ஜனத்துக்குள்ள சாபமான பொருள் இருக்கு. ஆனா என்ன பொருள்னு சொல்லல, யார்கிட்ட இருக்குன்னு சொல்லல, என்ன பொருள்னு சொல்லல. இப்ப யோசுவாவுக்குள்ள என்ன வந்திருக்கும்? இப்படிப்பட்ட வார்த்தை கர்த்தர் உங்களை தீர்க்கதரிசனமா சொல்றாருன்னு வச்சுங்க. உங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஊழியக்காரர் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்லுகிறார், உங்க வீட்டுல சாபமான பொருள் இருக்கு, அதை நீங்கள் தூக்கி வெளியே எறிய வேண்டும் என்றால் நமக்குள்ள என்ன வரும்? சும்மா சொல்லுங்க, நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். யாரும் சொன்னதுலேயே இது வரைக்கும் வீட்டுக்கு வந்து சரி வர வருஷம் நான் வந்து சொல்றேன், அப்பயே அதாவது வெளியே வருதான்னு பார்ப்போம். அப்ப பொதுவா நமக்கு வரக்கூடிய விஷயம் என்ன? மந்திரிச்ச எலுமிச்சம்பழமோ, மைய வச்ச முட்டையோ, குத்துன ஏதாவது ஒரு சூனிய பொம்மையோ, இப்படி என்னமோ ஒன்று நமக்கு ஞாபகம் வரும். ஐயோ என்னை பற்றி அவனை வச்சுட்டு போயிட்டான், பாஸ்டர் சொல்லிட்டாரு, தேடுறா கண்டுபிடுறா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? தேடுவோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணம் இருந்திருக்கும். எவனோ விக்கிரகத்தை தூக்கிட்டு வந்துட்டான், என்னத்தையோ பண்ணிட்டான்டா, போச்சுரா, மறுபடியும் முதல்ல இருந்தான்னு சொல்லிட்டுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அங்க வந்தது என்ன வந்துச்சு? பாபிலோனிய சால்வை தான் வந்துச்சு. 2-3 வெள்ளிக்காசும் வந்துச்சு. அதுல விக்கிரகம் வரல, சில உருவங்கள் வரல. வந்தது எது? உடைமைகள், பொருட்கள். அதை தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். நாம் வைத்திருக்கிற சில உடைமைகளும் சில பொருட்களுமே சில ஞாபக குறியீடே நமக்கு எதை உண்டாக்கும்? சாபத்தை உண்டாக்கும். அதனால சில ஞாபக குறியீடுகளை இது எனக்கு எப்பொழுதும் எனக்கு வந்து அந்த அந்த ஞாபகத்தை கொண்டு வரும். அதாவது இயல்பா வரக்கூடிய ஞாபகம் வேறு, ஞாபகம் வர வேண்டும் என்று வைத்துக்கொண்டு பார்த்துட்டு இருக்கிறது வேறு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? பாபிலோனிய சால்வை. அது கர்த்தர் சாபம் என்று சபித்த ஒரு பொருள். இது வேண்டாம். சாபம் என்றால் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அது சபிக்க, அப்படிலாம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதை வேண்டாம் என்று ஒதுக்குகிறாரோ அதை நாம் மறுபடியும் தொழுவோம் என்றால் அதுவே சாபம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதை வேண்டாம், இது உன் வாழ்க்கைக்கு தேவையில்லை, இதை நீ தொடாத, இதை பின்பற்றாத, மற்ற உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், இதே மாதிரி வேற ஒரு பொருளை நான் கொடுக்குறேன்னால எனக்கு இந்த பொருள் தான் வேணும்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் இதேதான் வேணும்னு வாங்க. கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான் இருக்கு. எப்பா நீ எரிகோல இருக்கிறதான எதையும் தொடாத, உனக்கு நான் சுதந்திரத்தை வச்சிருக்கிறேன், இதை விட பெரிதான ஆசீர்வாதத்தை நான் வச்சிருக்கிறேன், கானான் தேசத்துல வச்சிருக்கிறேன், இங்க பாக்குற சால்வையை விட உனக்கு ஒரு மெல்லிய வஸ்திரங்களை நான் உனக்கு கொடுக்குறேன், உனக்கு வெள்ளி காசுகளை நான் கொடுக்குறேன், தங்க கட்டிகளை நான் உனக்கு கொடுக்குறேன், உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உனக்கு அருள் செய்யறேன்னு கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்றேன்? எனக்கு பாபிலோனிய சால்வை தான் வேணும், பாபிலோனிய சால்வையே தான் வேணும் அப்படின்னா அது கர்த்தர் வேண்டான்னு சொன்ன ஒரு பொருளுங்க.
இன்னைக்கு நம்முடைய எண்ணங்கள் எதுல தெரியுமா போகுது? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதை வேண்டாம் என்று சொன்னாரோ அதுல தான் முதலாவது கண்ணு போய் நிற்கும். சில பேர் இப்படியும் சொல்லுவாங்க, எப்படின்னா நன்மையோ தீமையோ அனுபவிச்சு தாங்க பார்க்கணும். நமக்கு அனுபவம் ரொம்ப முக்கியம் இல்ல. சாகிறது கூட தான் ஒரு அனுபவம், தூக்குல தொங்குறது கூட தான் ஒரு அனுபவம், விஷம் குடிக்கிறதும் ஒரு அனுபவம், கத்தியால சதக் சதக்குன்னு குத்திக்கிறதும் அனுபவம். குத்திட்டு யாரும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் யாரும் செஞ்சுக்கிட்டதான் எனக்கு தெரியல. ஆனா சொல்றது எல்லாமே அனுபவம் தானே, கற்றுக்கொள்ளணும். நாளைய பின்னாடி சந்ததிகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேணாமா? நான் முற்றிலும் கற்று தெரிந்தவனா இருக்க வேண்டும் அல்லவா? இப்படிப்பட்ட வீரவாசனம் பேசணும், தயவு செஞ்சு என்கிட்ட கூட்டு வாங்க. ஒரு பாட்டில் விஷமும் ஒரு முனை கயிறும் 2 அடிக்கு ஒரு பட்டயமும் வச்சிருக்கிறேன். கொடுத்து குத்திக்கிட்டு எப்ப இது ஒரு அனுபவம் தான், வலிக்குதான்னு பார்த்துட்டு சொல்லுன்னு சொல்றேன் நான். அப்ப அனுபவத்துக்காகவே சில பேர் சில பாவத்தை செய்யறாங்க. எனக்கு தெரிந்த சில பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் சொன்னது, இந்த புஃபு புஃபுன்னு ஊதுறாங்களே அதுல என்னதான் இருக்கு தெரியலையே, அடிச்சு பாப்போமா? பாட்டில் பாட்டிலா வாங்கி குடி, அதுல என்ன கிடைக்குது தெரியல, குடிச்சு பாப்போமா? இன்னும் பல இருக்கு, வேண்டாம். நான் சொன்னேன்னாக்க லிஸ்ட் பெருசா போகும், அப்புறம் எல்லாம் என்னைய சந்தேகமா பார்ப்பீங்க. அதெல்லாம் வேண்டாம். அப்ப சில விஷயங்கள் அதுல என்னதான் இருக்குன்னு ஒரு டைம் என்ன பண்ணுவோம், எட்டி பார்த்துட்டு, அப்படி எட்டி பார்த்தவனா இன்னைக்கு அடுத்தல பாதாளத்துல கலக்குறாங்க. அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு எது வேண்டான்னு வளர்க்குறேனோ அதை விட்டு வெளியில வா, அதுல என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணாது. இன்னைக்கு ஆராய்ச்சி பண்றதுல அநேகர் ஆர்வம் காட்டுறீங்களே தவிர எதை ஆராய்ச்சி பண்றோம் என்பதில் ஆர்வம் காட்டுறது இல்ல. எதுனாலும் ஆராய்ச்சி பண்றது, எது கிடைச்சாலும் நோன்றது தோன்றது. என்னப்பா பண்ணிட்டு இருக்க? நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எதா படிச்சுட்டு இருக்க? வரலாறு படிக்கிறேன். என்ன வரலாறு? அதுதான் தெரியாது, அதுதான் தெரியாது. வேத வரலாறா? இல்ல. சரி, ஸ்டடி சம்பந்தப்பட்ட வரலாறா? இல்ல. வேற என்னத்தை தாண்டா படிக்கிற? அது வேற வரலாறுங்க. என்ன வரலாறு? அதான் வேற வரலாறுன்றல. அப்ப ஏதோ வேண்டாத வரலாறு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? படிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். தான் படித்த காரியத்தையே வெளியரங்கமாய் பேச முடியலன்னா அதை நீ கற்றுக்கிட்டு என்ன பண்ண போற? அப்ப சில உடைமைகள் கூட நம்மளை எதுல உண்டாக்குது? சாபத்தை உண்டாக்குது. அதத்தான் நீதிமொழிகள் 3:33 அழகா சொல்லப்பட்டிருக்கும். துன்மார்க்கனுடைய வீட்டுல என்ன இருக்குமா? சாபம் இருக்குமா? வாசிங்க நீதிமொழிகள் 3:33. துன்மார்க்குடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். யார சாபம் வருதான்? தன் இருதயத்தில் துன்மார்க்க செயலை செய்கிறவர்களுக்கு சாபமானது வருவிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமானது கொடுக்கப்படுகிறது. அப்ப தன்னோடு இருக்கிறவர்கள் சில துன்மார்க்கரா இருக்கிறார்கள் என்பதை இப்ப யாருக்கு காட்டி கொடுக்கணும்? யோசுவாவை காட்டி கொடுக்கணும். இதற்கு அப்புறம் துன்மார்க்க செயலை ஒருவன் செஞ்சா அவனுக்கு மரணம் நிச்சயம் என்பதை ஜனங்கள் என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். அப்ப இரண்டாவது, நம்மோடு இருக்கிறவர்கள் யார் என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ளணும். அவர்கள் நமக்கு தோல்வியை கொடுக்கிறவங்களா, நமக்கு வெற்றியை கொடுக்கிறவங்களா? உங்களோடு இருக்கிறவர்கள் எத்தனை முறை உங்களை வெற்றியின் பாதையில் நடத்தி இருக்கிறார்கள், எத்தனை முறை தோல்வியின் பாதையில் நடத்தி இருக்கிறார்கள்? நம்மோடு கூட இருக்கிறவர்கள் தான். அவங்க இல்லாம நம்ம டீ கடை கூட போக மாட்டோம். என்ன சில பேர் இருக்கு, நான் சொன்னா அது நல்லா இருக்காது, வேண்டாம், அந்த இடத்துக்கு எங்கேயும் போக மாட்டாங்க. இங்க இருந்து அங்க கிளம்புறப்ப இங்க போன் வந்துடும், இங்க கிளம்புறப்ப அங்க போன் வந்துடும். இப்படி அவங்க அந்த ஜாயிண்ட் இல்லாம எங்கேயும் போக மாட்டாங்க. கேட்டா நாங்களாம் ரெட்டை பிறவிகள்னு வாங்க. சரி இருக்கட்டும், வேண்டாம். அவர்கள் நிமித்தம் நம்மோடு இருக்கிறவர்கள் நமக்கு வெற்றியை கொடுக்கிறவர்களா தோல்வியை கொடுக்கிறவங்க நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? சோதிக்கணும். ஏன்னா நம்ம கூட தொடர்ந்து பிரயாணிக்க போறாங்க. இன்னும் சில நாட்கள் அவங்க நம்ம கூட வரலாம். ஆனா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க நம்ம சோதிக்கிறது மிக மிக முக்கியமானது. இப்ப ஆகானை குறித்து யாருக்கு தெரியாது? யோசுவாவுக்கு தெரியாது.
இவனுக்குள்ள இப்படிப்பட்ட தேவன் விரும்பாத, தேவன் தொடாதன்னு சொன்ன பொருளை எடுத்துக்கொண்டு, அதாவது கண்களை அவனால் அடக்கிக் கொள்ள முடியாது, ஆசைகளை அடக்கிக் கொள்ள முடியாது, சில பொருட்களை ஞாபகமாக எடுத்துக்கொள்வதை அவனால் மாற்றிக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி, அப்படிப்பட்ட சுபாவம், அப்படிப்பட்ட துன்மார்க்க செயல் ஆகானுக்குள் இருக்குது என்பதை யாருக்கு தெரியாது? யோசுவாவுக்கு தெரியாது. அந்த யோசுவாவுக்கு காட்டி கொடுக்கும்படி இப்ப கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுது? வெளியில வருது. நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், நம்மோடு பழகிறவர்கள் நமக்கு வெற்றியை தருகிறவர்களா, தோல்வியை தருகிறவர்களா? யார் நம்மோடு சுத்திக்கிட்டு இருக்கிறா? நமக்கு நிறைய பழக்கம் இருக்கு, நிறைய பேருடைய பழக்கம் இருக்கு. அவர்கள் நமக்கு வெற்றியை கொடுக்குறாங்களா, தோல்வியை கொடுக்குறாங்களா? அவங்களால நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா, இல்லை கண்ணீர் வடிக்கிறோமா? அவங்களால நம்ம நிம்மதியா இருக்கோமா, இல்லை நிம்மதியை இழந்து இருக்கிறோமா? அவர்களை நினைத்து நான் நிம்மதியா தூங்குனவங்கன்னு சொல்றவங்க ஒரு கூட்டமா இருந்தாலும், அவனை நினைச்சாலே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குன்னு சொல்றவங்க ஒரு கூட்டமா இருக்கிறாங்க. அப்ப நம்மோடு இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நாம் என்ன பண்ணணும்? முதலாவது தெரிந்து கொள்ளணும். இதுல இருந்து ஒரே ஒரு நபரை மாத்திரம் நான் எங்களுக்கு உதாரணமா சொல்லிவிட்டு நான் பிரசங்கத்தை நான் முடிக்க போகிறேன். நம்ம தொடர்ந்து ஜெபித்து இன்றைக்கு நம்ம இந்த நாளை ஜெபத்தோடு முடிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல அங்க ஒரு மனுஷனுக்கு கர்த்தருடைய வார்த்தை ஒன்று உண்டாகும். யாருக்கு என்றால், இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலின் ராஜாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை அழகா ஒன்று என்னவென்றால், இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீயையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்று சொன்னான். யார் சொன்னா? சாமுவேல் சவுலிடத்தில் சொன்னார். என்ன சொன்னாரு? நீ போ, அந்த தேசத்தை, அதாவது அமலேக்கியரை மொத்தமா நீ கொன்னு போடு, ஒருத்தரை மீதி வைக்காதன்னு சொல்லி அனுப்புறார். இதை செய்யறதுல சவுலுக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல. சவுலும் வேகமா போனார். போய் அமலேக்க ராஜாவை என்ன பண்ணாராம்? உயிரோட பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினான். ஆனா ராஜாவை அவன் என்ன பண்ணல? கொல்லல. அடுத்து சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளை முதலானவைகளையும் 2ஆம் தரமானவைகளை ஆட்டுக்குட்டிகளையும் நலமானதன்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். ஃபர்ஸ்ட் தேசத்து ராஜாவை கொல்லல, இரண்டாவது முதற்பேரான ஆடு மாடுகளை கொல்லல. இதெல்லாம் தங்களுக்காக என்ன பண்றாங்க? எடுத்துட்டு வந்துட்டாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு எடுத்துட்டு வர்றதுக்கான, இது மூலியமா நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். இது மூலியமா நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். இதனால என் மந்தை பெருகும். இதனால என்கிட்ட இருக்க ஒட்டகங்கள், என்கிட்ட 10 ஒட்டகம் இருக்கு, இப்போ ஒரு 5 ஒட்டகத்தை ஓடிட்டு போறேன், இது முதற்கொண்ட இடத்தில் 15 ஒட்டகங்கள் இருக்கும் இப்படின்னு நினைச்சுக்கிட்டு சவுல் அங்க இருக்கிறதான ஆடு மாடு நல்ல கொழு கொழுன்னு இருக்கிறதான நல்ல புஷ்டியா இருக்கிறதான எல்லாத்தையும் ஓட்டிட்டு வர்றாரு. ஓட்டு வந்து கட்டிட்டு இப்ப கர்த்தருடைய வார்த்தை சவுலுக்கு வருது, சாமுவேலுக்கு வருது. நான் சவுலை ராஜாவாக்கியது எனக்கு மன வருத்தமா இருக்கு, சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்குன்னு கர்த்தருடைய வார்த்தை வருது. சாமுவேலுக்கு ஒன்றும் புரியல. என்னடா இவன் எல்லாத்தையும் கொண்டு போட்டானே, கர்த்தரிய மனஸ்தாபப்படுறாருன்னு சாமுவேலுக்கு ஒரு எண்ணம் வந்து சாமுவேல் போய் என்ன பண்றாரு கேட்கிறாரு. சரி சவுலை போய் பார்க்கலாம் அப்படின்னு போனா அங்க ஒரே இறைச்சலின் சத்தம். ஒரு பக்கம் ஆடு, ஒரு பக்கம் மாடு, ஒரு பக்கம் கழுத, ஒரு பக்கம் குதிரை. ஐயோ இப்படி ஒரு சத்தம் இது வரைக்கும் வீட்டுல கேட்டதுலயே, என்னடா இன்னைக்கு இவ்வளவு பெரிய சத்தம் கேட்குதுன்னு போய் பார்த்தா அவர் சொல்றாரு, இதெல்லாம் எங்கேந்திரா வந்துச்சு? இது வந்து கர்த்தருக்கு காணிக்கையா கொடுக்கலான்னு என்ன பண்ணேன், நான் எடுத்துட்டு வந்தேன். அப்ப இரண்டாவது சாபமும் எங்க இருந்துதான் வருது? கர்த்தர் நம்மிடத்தில் எதை கொல்ல சொன்னாரோ அதை உயிரோடு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அப்ப நமக்கு சாபம் வரும். முதலாவது ஞாபகமா எடுத்துட்டு வரப்ப சாபம் வரும். ரெண்டாவது எப்ப தெரியுமா சாபம் வரும்? நம்மிடத்தில் கொள்ளு என்று சொல்லி நம்ம உயிரோடு வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா, அது நிமித்தம் நமக்கு சாபம் வரும்.
எதை கொல்ல சொன்னாரு? நம்ம கிட்ட எதை கொல்ல சொன்னாரு? உங்களுடைய மாமிசத்தை நீங்கள் முற்றிலும் தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்கள் ஜென்ம ஸ்பாவம் சாக வேண்டும். உங்கள் பாவ காரியங்கள் சாக வேண்டும். உங்களுடைய மீறுதல்கள், கோபங்கள், பொறாமைகள், போர், இது எல்லாமே சாக வேண்டும். சிம்பிளா சொல்லணும்னா கலாத்தியர்ல சொன்னது போல மாம்சத்துக்கு ஏற்றபடி நடவாமல் ஆவிக்கேற்றவர்களா என்ன பண்ணுங்க? நடந்து கொள்ளுங்கள். அந்த மாம்ச பாவங்கள் எல்லாம் சாக வேண்டும். இதையெல்லாம் நீ கொன்னுட்டு என்ன பண்ணு? வா. நம்ம என்ன பண்றோம்? அதுல எல்லாவற்றையும் கொல்லல, எல்லாவற்றையும் கொல்லல. பிரதானமானதெல்லாம் கொன்னுட்டோம். பிரதானமானதெல்லாம் கொன்னுட்டோம். பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் கொன்னுட்டோம். ஆனா சின்ன சின்ன காரியங்களை நம்ம என்ன பண்றது இல்ல, கொல்றது இல்ல. கொல்லாம அதை அப்படியே வச்சிருக்கிறோம். இது நிமித்தம் நான் பாவம் அடைவதில்லை, இது நிமித்தம் நான் கரைபடுவதில்லை, இது நிமித்தம் நான் துக்கப்படுறதில்லை, இது நிமித்தம் தேவனிடத்தில் கோபப்பட போறதில்லைன்னு சொல்லிட்டு நம்மை நாமளே சின்ன 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 காரியத்துல நம்மளை அடிமையா வச்சிருக்கிறோம். மனுஷங்களை கொன்னுட்டாரு. ஆடு மாடுகள் நிமித்தம் என்ன ஆக போகுது? ஆசீர்வதிக்க தானே போடுவோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வருது, இது நிமித்தம் நீ ஆசீர்வதிக்க போறதில்ல, இது நிமித்தம் உன் ராஜ்யத்தை, பாரத்தை இழக்க போகிறாய். நமக்கு தோல்வியை கொடுக்கிற இரண்டாவது விஷயம் என்ன? நான் இது நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவேன்னு கர்த்தர் விரும்பாததை நாம் இன்னும் வைத்திருப்போம் என்றார். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, சில பொருளாதாரங்கள் கர்த்தர் நமக்கு இந்த பொருளாதாரம் வேண்டாம், இதை வாங்காத, இந்த இந்த இடத்துல நீ போய் வேலை செய்யாத, இந்த இடத்துல நீ முதலீடு செய்யாதன்னு சொல்லி கர்த்தர் சில விஷயத்தை தடுக்கிறாருன்னா நிச்சயமா அதை செய்யாதீங்க. இல்லை இதில் போட்டால் 2 மடங்கு லாபம் கிடைக்கும், இந்த பொருள் வாங்கி வச்சா எனக்கு ரொம்ப பலன் கொடுக்கும், இப்படின்னு சொல்லி சில நமக்கு பிரயோஜனப்படும் என்று சொல்லி நம்ம வாங்கக்கூடிய சில அநேக பொருட்கள் காலப்போக்கில் நமக்கு எதை உண்டாக்குது? சாபத்தை உண்டாக்குது. செல்போன் எது கண்டுபிடிச்சாங்க? சீக்கிரம் சொல்லுங்க. செல்போன் எது கண்டுபிடிச்சாங்க? ஏதாவது ஒரு தகவல் இருந்தா உடனடியாக அதை என்ன பண்ணணும்? தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி செல்போன் கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி லெட்டர் தான் இருந்துச்சு, முன்னாடி தூது இருந்துச்சு. தூது போய் ஓலை வந்து, லெட்ரு வந்து, லெட்டருக்கு அப்புறமா டெலிகிராம் போய், டெலிகிராம்ல இருந்து இப்போ ஃபோன் என்ன பண்ணியிருக்கு. எதற்காக இந்த பரிணாம வளர்ச்சி? நம்முடைய தகவலை உடனடியாக ஒருவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. கண்டுபிடிப்பு எதுக்கு தான்? தகவலை உடனடியாக தெரியப்படுத்துவதற்கு. இப்போ அது எங்க வந்து நிக்குது? எதற்கு தொடங்கியது இப்போ எங்க வந்து முடிஞ்சிருக்கு? இதுக்கு புறாக்காரில் பேப்பர் கட்டி விட்டதே எவ்வளோ பரவாயில்ல. 4 நாள் கழிச்சு செய்தி வந்தாலும் பரவாயில்ல, நாரி போனாலும் போய் எழுப்பி விட்டுக்கலாம். ஆனா இன்றைக்கு உடனடி தகவல் பரிமாற்றம் என்று சொல்லி வந்த சேவையினால இன்றைக்கு எத்தனை வாலிபர்கள், வாலிபரை விடுங்க, எத்தனை முதியவர்கள், வாலிபர் கூட கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கிறாங்க. இந்த முதியவர்கள் இருக்கிறாங்க பாருங்க, ஸ்டேபிளாவே இருக்க முடியல. 35 வயதுல வைராக்கியமா இருந்த ஒரு நபர் 55 வயதுல தவறு செய்து தவறுகிறார்னா இது காரணம் என்ன? 35 வயதில் துரத்தின அந்த அபிஷேகம் 55 வயதுல எங்க போச்சு? ஆரம்பத்தில் பெலிஸ்தியரை முறியடித்த சவுலுக்கு இந்த அமலேக்கியரை ஏன் முறியடிக்க முடியல? ஏன் முறியடிக்க முடியல? அதற்குள்ள என்ன வந்துச்சு உள்ள? வேண்டாம் என்று சொன்ன காரியம், தொடாதே என்று சொன்ன காரியத்தை தொட்டதால், கண்டுபிடிக்காதே என்று சொன்ன காரியத்தை கண்டுபிடித்ததால் இன்றைக்கு வந்த விளைவுகள் பல 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 பல. இன்றைக்கு நீங்க நியூஸ்ல பார்க்கலாம், எவ்வளவோ காரியங்கள் வருது. இதெல்லாம் எப்படி தாத்தா பாட்டிலாம் கண்டுபிடிக்கிறாங்க? சில பேர் சொல்றோம், எனக்கே தெரியாது, என்னாலே நோண்ட தெரிஞ்ச எனக்கே இதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல. இடையில
ஒரு நியூஸ் ஒன்று, சின்ன ஸ்டோரி ஒன்று படித்தேன். ஒரு 23 வயது நிரம்பிய ஒரு பெண் ஃபேஸ்புக்கில் ஒரு நபரோடு பேசுகிறாங்க. பேசி பழக்கம் பிடிச்சிட்டாங்க. அந்த நபரும் இவர்களை ரொம்ப பேசி ஒரு 2 வருஷ காலமாக ஓடிக்கிட்டு இருக்கு பேச்சு. இப்போ இந்த நபர் வந்து, அந்த பெண் வந்து அந்த நபரை வந்து நான் உங்களை சந்திக்கணும், நான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இவரும் ஒரு 2-3 மாதங்களா அந்த கரை தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன் 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 ஏன்னு தட்டி கழிச்சுட்டே இருந்தாங்க. ஒரு நாள் வந்தது, 2 பேரும் சந்திக்கிறாங்க. இவருக்கோ 60 வயது, அந்த பெண்ணுக்கோ 23 வயது. தகவல் பரிமாற்றம் இப்ப எங்க நிக்குதுன்னு பாருங்க. உறவுகளை கெடுக்கத்தக்கதாக மாறி நிக்குது. உறவுகளையே கெடுக்கத்தக்கதான அவலட்சணங்களை இன்றைக்கு முதியவர்களுக்குள்ளும், குழந்தைகளுக்குள்ளும், வாலிபர்களுக்குள்ளும் எது விதைக்குது? தகவல் பரிமாற்றத்துக்கு என்று கண்டுபிடித்ததான நன்மைக்காக கண்டுபிடித்தது இன்றைக்கு தீமையாக மாறிட்டு இருக்கு. நன்மைக்காக கண்டுபிடித்தது இன்றைக்கு தீமையாக மாறியது. சவுல் அதான் சொன்னாரு, இது தேவனுக்காகத்தான் எடுத்துட்டு வந்தேன், இதனாலதான் ராஜ்யபாரம் போகுது உன்னை விட்டு அப்படின்னாரு சவுல் திருப்பிக்கிட்டு, சாமுவேல் திருப்பிக்கிட்டு. நாம் கர்த்தருக்காக எடுக்கிற சில பிரயாசனே நமக்கு சாபத்தை உண்டாக்குது. கர்த்தருக்காக நாம் செய்கிறேன்னு சொல்றதே நமக்கு சாபமா மாறு சில சமயத்துல. சவுல் சொன்னது போல, நோக்கம் தனக்காக, வார்த்தையோ கர்த்தருக்காக. அப்ப நம்மிடத்தில் கொடுத்ததை நாம் என்ன செய்யணும்? தோல்வி இது உன்னுடைய வாழ்க்கையில இருந்தா நீ தோல்வி அடைவன்னு சொன்னா அதை ஜெயிப்பதற்கு நம்ம முயற்சிக்கணும். பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் இல்லை, அது நம்மளை தோல்வி அடைய வைக்கும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, யோசுவாவே உனக்குள் சாபம் இருக்கு. உனக்குள் இல்ல, உன்னோடு கூட இருக்கிற இடத்தில் சாபமான காரியங்கள் இருக்கு. சிலர் ஞாபக குறியீடுகளை சாபமா வச்சிருக்கிறாங்க. சிலருக்குள் இருக்கிற சுபாவங்கள் அவர்களை சாபமாய் மாற்றுகிறது. இன்னும் சிலர் தாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தன்னோடு இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று செய்கிற காரியங்கள் இன்றைக்கு சாபமாய் மாறுகிறது. அதனால இதை சுத்திகரிக்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்று கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்னார். அதே போல நம்மிடத்தில் தேவன் விரும்பாத காரியங்கள் அனைத்தும் சாபம். அப்படி தேவன் விரும்பாத காரியங்கள் என்ன நம்மிடத்தில் இருக்கு? அது நம்முடைய குணாதிசயத்துல கூட சில இதா இருக்கலாம், நம்முடைய குணாதிசயத்துல கூட ஒன்றா இருக்கலாம், இல்லை நாம் வாங்கின பொருட்களில் ஒன்றா இருக்கலாம், இல்லை நாம் பேசக்கூடிய பேச்சுகளா இருக்கலாம், இல்லை பேசக்கூடிய நபர்களா இருக்கலாம், பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கலாம், கேட்கக்கூடிய விஷயமா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். எதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டாம் என்று சொல்லியும் நாம் அதை தொடர்கிறோம் என்றால் சாபமானது இன்னும் நம்மிடத்தில் தான் இருக்கிறது. அதை நாம் தூக்கி எறியும் மட்டும் கர்த்தர் இந்த இடத்தை விட்டு நம்ம அசைய விட மாட்டார். இந்த நிலைமையிலிருந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், அடுத்த நிலைமைக்கு போக மாட்டோம். கடைசி வரைக்கும் ஆயப்படத்துக்கு முன்னாடி தோத்துக்கிட்டே நிற்க வேண்டியதான். ஜெயித்து அடுத்த பட்டணத்தை பிடித்து ஜெயித்து கானானை சுதந்திரிப்பதற்கு நமக்கு என்ன கிடைக்காது? வாய்ப்பே கிடைக்காது. அதான் சொன்னார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, 13. நீ எழுந்து நீ ஜனங்களை ம் 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 ஸ்தோத்திரம். உன்னுடைய சாபத்தை நீ விளக்கலனா உன் சத்ருவை உன்னால முறியடிக்க முடியாது. நம்முடைய சத்ரு யாரு? எப்படா நம்மளை விழுங்கலான்னு ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கிறான். அவனை ஜெயிக்கணும்னா, அவனை முறியடிக்கணும்னா உனக்குள்ள இருக்கிற சாபத்தை நீ வெளியே தூக்கி போடு. உனக்குள்ள இருக்கிற சாபத்தை வெளியில எரிஞ்சு போடு. சில 4 பெயரை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு நான் அப்படியே முடிக்கிறேன். ஆபிரகாம் லோத், கேயாசி எலியா, கேயாசி எலிசா, எலிசாவும் கேயாசியும், மோசேயும் மீரியாமும், மெய்யான தீர்க்கதரிசிகளும் பொய்யான தீர்க்கதரிசிகளும்.
மெய்யான தீர்க்கதரிசிகளும் பொய்யான தீர்க்கதரிசிகளும். இந்த 4 பேரிடத்தில் சுபாவங்களை நாம் பார்க்கணும். ஆபிரகாமுடைய சுபாவம் கர்த்தரை பின்பற்றுவது. லோத்தின் சுபாவம் சோதம் குமாராவை பார்த்து தன் கண்களுக்கு பசுமையாய் தோன்றியதை தனக்காக ஏற்படுத்தி கொண்டது. யாருடைய சுபாவம்? லோத்தின் சுபாவம். அவன் இழந்தது தன் குடும்பத்தை. தன் மனைவி உப்பு தூணால் போனால், தன் பிள்ளைகள் பாவக்கிரிகளை செய்தார்கள், சந்ததி சாபமாய் மாறியது. சந்ததிக்கு என்ன வந்தது? சாபம் வந்தது. இப்ப சாபம் வருவதற்கு காரணம் நம் கண்களுக்கு இன்பமாய் தோன்றினதை, தன் கண்களுக்கு நன்மையாய் தோன்றியதை. சிலருடைய கண்களுடைய பார்வையில இப்படிப்பட்ட பார்வை இருக்கு, நான் நம்புறேன். நீங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிருங்களோ இது நன்மை இது தீமை அப்படின்னு. சிலர் சொல்றாங்க, நானும் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன். அப்படி கண்டுபிடிச்சுதான் இன்னைக்கு என்ன பண்றோம்? தலையில பெரிய துண்டு போட்டு உட்காந்துருக்கிறோம். சிலருடைய வார்த்தைகள் அப்படி வருது, நானும் பார்த்த உடனே எடை போட்டுருவேன், இப்போ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு. எனக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அப்படி எடை போட்டு எத்தனை பேரை கண்டுபிடிச்சிங்க? இங்க சொல்ற வார்த்தை, உன் பார்வையால் ஒருவரை நீ கணிக்காத. உன் பார்வையினால நீ மற்றவர்களை வந்து மார்க் போடாத. உன் பார்வையால நீ யாரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாது. அபிரகாமே, உன்னுடைய பார்வை வனாந்தரத்தை நோக்கி இருக்கு, என்னுடைய பார்வையை பாரு, பசுமையை நோக்கி இருக்கு. கடைசியில பசுமையாய் காண்கிறது என்று சொல்லி போனவன் சாபத்துக்குள்ளானான். இதுவரைக்கும் நம்ம பசுமையை தேடி போயிருக்கலாம். பசுமையை பார்க்காதீங்க, பருவதத்தை நோக்கி பாருங்க. பருவதம் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. நாம் எப்பொழுதும் மந்தடை தேக்க கண்மலையா இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லுகிறார், எங்க போச்சுடார், எதை பார்க்க, அதை மட்டும் பாருங்க. பக்கத்துல இருக்கிறவன் எதை வேணா பார்த்துட்டு போறான். அது உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கலாம், சாபமாய் மாறிவிடும். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, மச்சான் இதை கொஞ்சம் பாருடா, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றான்னு. பார்க்காதீங்க, பார்த்தா என்ன வரும்? சாபம் தான் வரும். இரண்டாவது, கேயாசியும் எலிசாவும். கேயாசிக்கும் எலிசாவுக்கும் இருக்கிற சுபாவம் என்னவென்றால், எலிசா மற்றவருடைய பொருளை அதிகமாய் விரும்ப மாட்டான். தேவன், இன்னும் சொல்ல போனா தேவனால் கொடுக்கப்படாத பொருளை எலிசா விரும்ப மாட்டான். தேவனால் கொடுக்கப்படாத பொருட்களின் மீது யாருடைய எண்ணம் இருக்காது? எலிசாவின் எண்ணம் இருக்காது. ஆனா கேயாசி அப்படி இல்லை, கேட்டு வாங்கிட்டு வருவான். கேட்டு வாங்கியதால், அதாவது தேவன் நமக்கு கொடுக்காத பொருளை நாம் தேடி போய் கேட்டு வாங்கி கொண்டு வருவோம் என்றால் அது நமக்கு சாபத்தை கொடுக்கும். விளைவு குஷ்டரோகம். விளைவு குஷ்டரோகம். எலிசாக்கு தெரியும், இது தேவனால் அனுமதிக்கப்பட்ட பொருளா, தேவனால் அனுமதிக்கப்படாத ஒரு பொருளா. அவர் அதை விரும்பல. அவர் நல்லா இருந்தார். தேவன் அனுமதிக்காத பொருள் மேல் ஆசை வைத்து, அதன் மேல் ஆர்வம் காட்டி, அதை தேடி போய் வாங்கி வந்த கேயாசிக்கு கிடைத்தது குஷ்டரோகம். அடுத்து மோசே மீரியாம். மோசேயும் மீரியாமும் கூட பிறந்த சகோதர சகோதரிகள். இப்ப சகோதர சகோதரிக்குள் வந்த ஒரு விஷயம் என்னவென்றால் பொறாமை, போட்டி. போட்டியும் பொறாமையும். அதிகாரம் எனக்கு தான், உனக்கு அல்ல. உன்னிடத்தில் மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும், என்னிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படாதா? இப்படி இது ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில வரக்கூடியதான சில போட்டிகள். அவ மட்டும் தான் ஜெபிப்பாளையா, நான் ஜெபிக்க மாட்டேன்னா? இன்னைக்கு அவ ஜெபிச்சாலா பாரு, அடுத்த வாரம் நான் எப்படி ஜெபிக்கிறேன்னு. குறிப்புக்கு அவ ஜெபம் பண்ணிட்டா, ரெண்டாவது குறிப்புக்கு எப்படி நான் ஜெபம், நான் எப்படி வசனத்தை அடுக்கிறேன்னு மட்டும் பாரு. இதெல்லாம் என்னது? ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதிர்ச்சியா? சாபம். முதிர்ச்சி அல்ல, சாபம். இது பேர் போட்டி, இது பேர் பொறாமை. இது தேவனை மகிமைப்படுத்துறது அல்ல, தன்னைத்தான் தற்பெருமை காட்டுவது. அதான் இந்த கிறிஸ்தவ நாடகங்களை போடுவாங்கல்ல, 2 வீட்டார் சேர்ந்து ஜெபிப்பாங்க, இரவு ஜெபம். இங்க ஒரு பாட்டு போடும், அவ என்ன ஒஸ்தி, நான் கத்துறேன் பாரு, இவன் கத்துவான், இவன் கத்துவான், இவன் என்ன ஒஸ்தி, அவன் கத்துவான். ரெண்டும் கத்துறத பார்த்து ஊர்ல இருக்க நாய் பூரா சேர்ந்து கத்தும். போட்டியினால, பொறாமையினால நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. போட்டி பொறாமையை வைத்து நம்ம ஆசீர்வாதத்தை, இது ஸ்போர்ட்ஸ் லைஃப் கிடையாது, இது ஸ்பிரிச்சுவல் லைஃப். இதை நாம் பழகிதான் கற்றுக்கொள்ள வேண்டும்.
மோசே அதற்கு 40 வருஷத்தை கொடுத்தாரு. மீரியாம் எத்தனை வருஷம் கொடுத்தாங்க? மோசே இந்த பக்குவத்தை அடைய 40 வருஷம் கொடுத்தாருங்க தான் வாழ்க்கையில இருந்து எடுத்து. 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை, அதாவது மாடு மேய்க்கிற வாழ்க்கை, மீதி 40 வருஷம் இந்த ஜனங்களை மேய்க்கிற வாழ்க்கை. எத்தனை வருஷம் கொடுத்துருக்காரு தன் வாழ்க்கையில இருந்து? 40 வருடத்தை கொடுத்திருக்கிறாரு. மீரியாம் எத்தனை வருஷம் கொடுத்தாங்க? அவன் விலை என்ன, உன் விலை என்ன? அவனோடு நீ போட்டி போடலாமா? சில பேர்லாம் ஊழியக்காரட்டை போட்டி போடுவாங்க. அவர் என்ன பிரசங்கம் பண்றாரு, அவர் என்ன ஆராதனை நடத்துறாரு, நான் மைக்க பிடிச்சா 2 நிமிஷம் ஆவியான இறக்கி காட்டவானா சில பேர் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஊழியர்கள் இருக்கிறாங்க, அது இருந்துட்டு போட்டோம், அவங்கள பத்தி நான் எடுக்கல, அதெல்லாம் கணக்கே கிடையாது. ஆவிக்குரிய காரியத்தில் சத்தியத்தில் நிலைத்திருக்கிற ஊழியக்காரத்துல சில பேர் போட்டி போடுறாங்க. அவர்கள் கிட்ட போட்டி போட்டு நமக்கு என்ன கிடைக்க போகுது? அவங்க அழைப்பு என்ன, அவங்க அர்ப்பணிப்பு என்ன, அவங்களுடையதான பாடுகள் என்ன, அவங்க சகித்த சகிப்பு என்ன, அதுக்கும் நமக்கு நம்முடைய வயசுக்கு ஈடாகுமா? அதெல்லாம் நம்ம போய் அவங்கள்ட்ட போட்டி போடலாமா? வயதாயிருச்சேன்னு சொல்லி நம்ம போய் போட்டி போடலாமா? வார்த்தைகள் தடுமாறுதுன்னு சொல்லி நம்மளுடைய திறமையை நம்ம போய் காட்டலாமா? நம்ம யார்கிட்ட போட்டி போடுறது ரொம்ப முக்கியம். நாம் போராட வேண்டியது வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடு, இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியோடு. ஆவிக்குரிய தகப்பனிடத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? போட்டி போடக்கூடாது. நம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பனிடத்தில் நம்ம போட்டி போடக்கூடாது. மீரியாம் போட்டி போட்டா, விளைவு சாபம், நெற்றியில் குஷ்டரோகம். 3வது, மெய்யான தீர்க்கதரிசி, பொய்யான தீர்க்கதரிசி. மெய்யான தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் தான் சொல்லுவாங்க. பொய்யான தீர்க்கதரிசிகள் தங்களுக்கு இஷ்டமானபடியெல்லாம் சொல்லுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை ஏற்றுக்கொள்கிறோம்? பொய்யை ஏற்றுக்கொள்கிறோமா, மெய்யான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறோமா? உடனே வருகிற ஆசீர்வாதம் முக்கியமா, தாமதமாய் படிப்படியாய் வருகிற ஆசீர்வாதம் முக்கியமா? திரும்ப சொல்லுங்க, கேட்கல, கேட்குற மாதிரி சொல்லுங்க. உடனே வருகிற ஆசீர்வாதம் முக்கியமா, தாமதமாய் படிப்படியாக வரக்கூடிய ஆசீர்வாதம் முக்கியமா? அப்போ உடனடியாக வருகிற ஆசீர்வாதம் வேண்டாமா? வேணுமா வேணாமா? சரி, கர்த்தர் ஒரு மனுஷனை வேதத்தில் வச்சிருக்கிறார். அவர் பேரு இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல். சவுலுக்கு அரசனுக்கும் அவனுக்கும் சம்பந்தம்ல 2வது விஷயம். சவுலுக்கு கொடுத்த முதல் வார்த்தை என்ன வார்த்தைனா, சவுலே, உன்னுடைய கழுதைகள் உன் தகப்பன் வீட்டுக்கு போயிருச்சு, நீ சாமுவேலை பார்க்க போன்னு அனுப்பி விடுறாரு. சாமுவேலை பார்த்தோன்னே சாமுவேல் சொல்ற வார்த்தை என்ன சொல்றாரு? ஒரே நாளில் அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். ஒரே நாளில் கழுதையை தேடி வந்தவன் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்படுறான். ஒரே நாளில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். ஒரே நாளில் யுத்தத்தில் வெற்றியை காணுகிறான். இதெல்லாம் ஒரே நாட்களில் நடக்குது. ஒரே நாளில் அபிஷேகம், ஒரே நாளில் தீர்க்க தரிசனம், ஒரே நாளில் வெற்றி, ஒரே நாளில் ராஜமேன்மை, ஒரே நாளா நடக்குது. அம்புட்டும் எல்லாம் உடனே 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 கிடைச்ச சவுல் உடனே விழுந்து போனார். படிப்படியாய் ஆசீர்வதிக்கப்பட்ட தாவீதோ இன்று வரை தன் சிங்காசனத்தை உறுதியாய் வைத்திருக்கிறார். அதனால் தாமதமான ஆசீர்வாதங்களும் தப்பல்ல. சில ஜெபிக்கிறதே, கர்த்தாவே தாமதிக்கிற ஆசீர்வாதத்தை தாமதமின்றி உடனே தருவீராக. ஜெபிக்கிறோமா இல்லையா? இந்த வருஷம் தாமதித்த சகல ஆசீர்வாதம் அடுத்த வருஷம் முதல் தேதி நான் சுதந்திரத்துக்குள்ள உதவி செய்யுங்கப்பா. ஜெபிக்கிறோமா இல்லையா? நான் வார்த்தை சொல்லுது, நான் உடனே கொடுத்துட்றேன், அடுத்த 10வது நாள் நீ விழுந்து போயிரு, உன்னை கொண்டு தூக்கி எறிஞ்சிட்டு நான் வேற ஒருத்தனை கொண்டு வைக்கட்டுமா அந்த இடத்துல? உடனே வருகிற ஆசீர்வாதம் நமக்கு சாபத்தை கொடுக்கும். கர்த்தருடைய கரத்தில் தாமதமாக படிப்படியாக வளர்ச்சிக்கு ஏற்ற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அப்ப நம் தோல்வி அடைய காரணம் என்ன? இப்படிப்பட்ட சில சாபமான செயல்களை செய்யறதுனால தான். தேவன் விரும்பாததையும் நாம் விரும்பி செய்கிறோம். தேவன் வெறுக்கிறதை நாம் விரும்பி செய்கிறோம். தேவன் அனுமதிக்கிறதை நாம் விரும்பி செய்கிறோம். நம்முடைய விருப்பம் தேவனுடைய சாபமாய் மாறுகிறது. அதனால தான் சொல்கிறேன், நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக.
பவுல் அதான் சொல்றாரு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழுகிறார். நீ நானா வாழ்ந்தனா சாபமா தான் இருக்கும், கிறிஸ்து எனக்குள்ள வாழ்ந்தா சூப்பரா இருக்குன்னு சொல்லி யாரு சொல்றா? பவுல் சொல்றார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். புதிய வருஷத்துல என் விருப்பம் அல்லப்பா உம்முடைய விருப்பம், என் சித்தம் அல்லப்பா உம்முடைய சித்தம், என்னுடையதான ஆசை அல்லப்பா உம்முடைய ஆசை, என் இருதயம் அல்லப்பா உம்முடைய இருதயம். நான் என் விருப்பத்தின்படி நடந்ததுனால, நாம் நம் விருப்பத்தின்படி நடந்ததுனால தான் அநேக இடத்துல தோல்வி அடைந்திருக்கிறோம். அந்த தோல்வியை கர்த்தர் வெற்றியாய் மாற்ற விரும்புகிறார். நீ என் சித்தத்தின்படி நடப்பாய் என்றார், நான் சொல்வதை சொல்வாய் என்றால், நான் செய்வதை செய்வாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையா இருக்கும். புதிய வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தர் சொல்வதை மாத்திரம் செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜெபிக்கலாமா?